2-3 நாட்கள் தாண்டியதற்கு பிறகு குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கிறது, சொன்னவரும் கொல்லப்பட்டிருக்கிறார், செம்பிறை சங்கத்தை சேர்ந்தவர்களையும் சேர்த்தே பயங்கரவாத ராணுவம் கொலை செய்திருந்தது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த மிருகத்துக்கு அந்த ஊர்ல என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னா டெர்மினேட்டர், கொலை செய்யறதுல இவன மாதிரி யாருமே இல்லை என்று பயங்கரமான ஒருவனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர் தான் டெர்மினேட்டர். அதை சொல்லித்தான் பெல்ஜியம் பேஸ்ட் என்ஜிஓ கிளைம்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர் டெர்மினேட்டர் இன் ஸ்ரீலங்கா என்று தலைப்பை இட்டிருக்கிறார்கள். டெர்மினேட்டர் என்கிறவன் ஸ்ரீலங்காவில் இருப்பதாக ஹேஷ்டேக் அரெஸ்ட் டெர்மினேட்டர் என்கிற இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்துங்க. இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு இவனை கைது செய்யுங்கள் என்பதை மக்களுக்கு மத்தியிலே சர்வதேச அளவிலே இதை கொண்டு போகும் விதமாக உங்களுடைய Facebook பயன்படுத்துவீங்க, வாட்ஸ்அப் பயன்படுத்துவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 439வது நாளாகவும் காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து 439 நாட்களாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிற நிலையில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய வார் கிரைமுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலே இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்காவினால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் அதே போன்று இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் 149 நாடுகளில் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்கிற எச்சரிக்கை மொசாதினால் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டதற்கு இணங்க கடந்த வாரம் உடனடியாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவத்தினரும் நாட்டுக்கு திரும்புங்கள் என்று இஸ்ரேலும் அறிவித்திருந்தது. காரணம் என்னன்னா, எனி டைம் இவங்களை எந்த நாடும் கைது செய்யலாம். அந்த அளவுக்கு உலகத்தில் எந்த மனிதனும் நினைத்து கூட பார்க்காத மிக படு பயங்கரமான அநியாயமான கொலை குற்றங்களை இஸ்ரேல் காசாவிலே செய்து வருகிறது. இந்த நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. காசாவிலே நடைபெற்ற தாக்குதல்களில் பல தாக்குதல்கள், ஒட்டுமொத்தமான தாக்குதல்களே அனைத்து மனிதநேயமிக்க மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் படு பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கிய, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிற அளவுக்கு பல பேருக்கு மன அழுத்தத்தை தந்த ஒரு படுகொலை தான் ஹிந்து ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தையினுடைய படுகொலை. இந்த குழந்தை ஷஹீதாக்கப்பட்டால் அவளுடைய மரணம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டது இஸ்ரேலிய மிருகங்களால். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த குழந்தை ஹிந்து ரஜப் இந்த இடத்தில் இந்த காரில் பயணிக்கிறது என்று சொல்லப்பட்டது மிக தெளிவாக அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு, சிவில் பாதுகாப்பு துறைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில காரிலே தப்பி அவளும் அவருடைய குடும்பத்தினரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கேள்விப்படுகிறது. அந்த நேரத்தில் திடீரென தாக்குதல் நடத்தப்படுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால். அந்த தாக்குதலில் காரில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதே நேரம் உடனடியாக அந்த இடத்திற்கு அங்கிருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் சென்று விடுகிறார்கள். சென்றவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கும் போது அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கும் போது அந்த இடத்திலே இருந்த ஹிந்து ரஜப் குற்றியும் கொலையுருமாக உயிரோடு தான் இருக்கிறார். இருக்கிற போது ஹிந்து ரஜபை மீட்டுக் கொண்டு வருவதற்கு அவர்கள் முனைகிற நேரம் அங்கிருந்து உடனடியாக தங்களுடைய செம்பிறை சங்கத்திற்கு தகவல் கொடுக்கிறார்கள். குழந்தை ஒன்று உயிரோடு இருக்கிறது, அவளை மீட்டுக் கொண்டு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சொன்னவர்களும் வரவில்லை, குழந்தையும் வரவில்லை. 2-3 நாட்கள் தாண்டியதற்கு பிறகு குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கிறது, சொன்னவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். செம்பிறை சங்கத்தை சேர்ந்தவர்களையும் சேர்த்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கொலை செய்திருந்தது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பல மாநிலங்களில், பல பல்கலைக்கழகங்களில்
இதற்கெதிராக மாணவர்களே களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்கள்ல சில பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய பல்கலைக்கழக வளாகங்களுக்கு ரஜபினுடைய பெயரை வைத்திருந்ததையும் நாம் பார்க்க முடியும். இப்படியான ஒரு நேரத்தில் தான் பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரஜப் ஃபவுண்டேஷன், ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு ஃபவுண்டேஷனையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தையை கொன்றொழித்த மாபாதக செயலிலே ஈடுபட்ட கொடூரன் இலங்கையில் இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கிற இந்த செய்தி டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான். டெய்லி மிரர் பத்திரிகையில் இந்த செய்தியை தர்ஷன ஜீவ பாலசூரிய என்கிற ஊடகவியலாளர் தான் இந்த செய்தியை தொகுத்திருக்கிறார். இதுல டெய்லி மிரர் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 12:50 PM இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 4632 பேர் இந்த செய்தியை பார்த்திருக்கிறாங்க. 1100 பேர் Facebookல ஷேர் பண்ணி இருக்கிறாங்க என்கிற தகவல்கள் எல்லாம் இதிலே இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, பெல்ஜியம் பேஸ்ட் NGO கிளைம்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர் டெர்மினேட்டர் இன் ஸ்ரீலங்கா. டெர்மினேட்டர் என்கிற அடைமொழியோட தான் இவனை அழைப்பார்கள். இவனுக்கு பேரே என்னன்னா டெர்மினேட்டர். ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குன்னா, எந்த விதமான ஒரு அணுவளவு இரக்கம் ஈவு இரக்கமும் இல்லாமல் குழந்தையாக இருந்தாலும் பச்சை பிள்ளையாக இருந்தாலும் அதை கொன்றே தீருவான் என்கிற அளவுக்கு மனித கொலைகளில் வெறி பிடித்த ஒரு மிருகம் இது. அதனாலதான் இந்த மிருகத்துக்கு அந்த ஊர்ல என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னா டெர்மினேட்டர். கொலை செய்யறதுல இவன மாதிரி யாருமே இல்லை என்று பயங்கரமான ஒருவனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர் தான் டெர்மினேட்டர். அதை சொல்லித்தான் பெல்ஜியம் பேஸ்ட் NGO கிளைம்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர் டெர்மினேட்டர் இன் ஸ்ரீலங்கா என்று தலைப்பை இட்டிருக்கிறார்கள். டெர்மினேட்டர் என்கிறவன் ஸ்ரீலங்காவில் இருப்பதாக பெல்ஜியத்தை பேஸாக கொண்டிருக்கக்கூடிய NGO கிளைம் பண்ணி இருக்கிறாங்க என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியை தி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனும் அவர்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். தி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலி சோல்ஜர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெத் ஆஃப் a Palestinian civilian located in Colombo, Sri Lanka. Hindu Rajab Foundation file urgent complaint, demand arrest. இவனை கைது செய்யுமாறு ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க என்கிறதையும் சேர்த்து அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கு இவர்கள் தகவல் சொல்லி இருப்பதாக இன்றைக்கு டெய்லி மிரர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலேயே மிக தெளிவாக சொல்றாங்க. இவனுடைய பெயர் என்னன்னா ஜெல் ஃப்ரெண்ட் புக் என்றுதான் இவனுடைய பெயர். ஆனா இவனுக்கு செல்ல பெயராக டெர்மினேட்டர் என்று கொலைகளில் ஃபேமஸ் ஆனவன் என்கிறதுனால இந்த பெயரை சொல்லுவார்கள். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2024 தான் இவன் ஹிந்து ரஜபை கொலை செய்தான். எனவே இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போடப்பட்டிருக்கிறது. அந்த கம்ப்ளைண்டுடைய காப்பிகளும் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் இணைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இணையதளத்திலே. அவங்களுடைய இணையதளத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை அதிகாரிகளுக்கு நாங்கள் முறையான அறிவித்தல்களை கொடுத்திருக்கிறோம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் ICCயோட ஒத்துழைப்பை எளிதாக்குகிற வகையில் இலங்கை அரசு இவரை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளிப்படையாக அவருடைய இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சர்வதேச கோட்பாடுகளின் கீழ் செயல்படுமாறு இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் கோருகிறோம் என்றும் அந்த NGO குறிப்பிட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயிலையும் நாங்கள் இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்கிறோம் என்கிறது தி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற NGO. குறிப்பாக ரோம் சட்டத்தின் பிரிவு 15 கீழ் ஒரு முறையான புகாரை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். தனிப்பட்ட கண்ணியத்தின் மீதான சீற்றங்களை உண்டாக்குவது, இவர் மேல ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கேசுகள் ICCல. அதுல முதலாவது கேஸ் என்னன்னு கேட்டா தனிப்பட்ட கண்ணியத்தின் மீதான கோபங்களை சீற்றங்களை உண்டாக்குவது என்று சொல்லி எந்த பிரிவின் கீழ் அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது குற்றச்சாட்டு பாதுகாக்கப்பட்ட நபரை வேண்டுமென்றே கொலை செய்தல். ஆல்ரெடி அவங்கள பாதுகாத்துட்டாங்க, பாதுகாத்தவங்களை வேண்டுமென்று கொலை செஞ்சிருக்கிறாங்க. என்ன பிரிவின் கீழ் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்கிற விவரத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ராணுவ தேவையின்றி சிவிலியன் உட்கட்டமைப்பை அழித்தல் என்கிற இன்னொரு தலைப்பிலையும் அவர் மேல
மேலான கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இன்டர்போலுக்கும் சர்வதேச போலீஸ் பிரிவுக்கும் அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்ன அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க? உடனடியாக இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் புக் என்கிற டெர்மினேட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய இவனை உடனடியாக கைது செய்வதற்கு ரெட் நோட்டீஸ் வெளியிடுங்க. இன்டர்போல் தான் ரெட் நோட்டீஸ் போடுவாங்க. ரெட் நோட்டீஸ் வெளியிட்டு இவனை கைது பண்ண வேண்டும் என்கிற செய்திகளையும் நாங்கள் வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். அதற்குரிய முறைப்பாடுகள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மிக தெளிவாக இன்றைக்கு ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒருவன் இலங்கையிலே இருக்கிறானே, இது தொடர்பாக உங்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருப்பதாக தி ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் தன்னுடைய இணையதளத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி தர்ஷன சஞ்சீவ பாலசூரிய டெய்லி மிரர் சார்பாக இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்ன அவர்களிடத்தில் கேட்டதாகவும் அதற்கு இப்படியான எந்த ஒரு முறைப்பாடும் எங்களுக்கு வரவில்லை என்று அவர் சொல்லி இருப்பதான செய்திகளையும் இன்றைக்கு தன்னுடைய ஆர்டிகல்ல டெய்லி மிரர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தி ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் மிக தெளிவாக நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம் என்பதை சொல்லியும் இருக்கிறார்கள். சில நேரம் முறைப்பாடு முறையாக அவர்களுக்கு முறையான இடத்திற்கு கிடைத்திருக்காமலும் இருக்கலாம், கிடைத்தது ரவி செனவிரத்ன அவர்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். எனவே இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? இவன் கைது செய்யப்பட வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்தின் சட்டத்தின் பிரகாரமும் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவன் குறிப்பாக மிக தெளிவாக இந்த குற்றத்தை செய்வதை வீடியோ பதிவிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு தான் இதை செய்தேன் என்பதையும் ஒப்புக்கொண்ட ஒருவன் தற்போது இலங்கையிலே இருக்கிறான் என்கிற செய்தி வந்திருக்கும் போது நாம் இதற்காக செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய நாட்டிலே பல மனிதநேயம் மிக்க சட்டத்தரணிகள் இருக்கிறீர்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே பல சட்டத்தரணிகள், பல கற்றறிந்தவர்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சட்டத்துறை ஞானத்தை வைத்து, சட்டத்துறை அறிவை வைத்து இவனுக்கு எதிராக இலங்கையிலே எப்படியான முறைப்பாடுகளை செய்ய முடியும், இவனை கைது செய்வதற்கு என்ன விதமான முயற்சிகளை செய்ய முடியும் என்பதையெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று இலங்கை பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய இலங்கை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த டெர்மினேட்டர் என்று சொல்லக்கூடிய ஹிந்த் ரஜப் என்கிற பச்சிலம் குழந்தையை பச்சையாக கொலை செய்தவன் தற்போது இலங்கையில் இருக்கும் போது அவனை கைது செய்யுமாறு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த இப்ப பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் இன்றோடு முடிவடைந்திருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது என்கிற நிலையில பாராளுமன்றத்தில் பேசாவிட்டாலும் ஊடகங்கள் வழியாக பேசுங்கள், அறிக்கைகளை விட்டு பேசுங்கள், ஜனாதிபதியை சந்தித்து பேச முடியும் என்றாலும் பேசுங்கள். எப்படியெல்லாம் இவனை கைது செய்வதற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் தயவு செய்து அழுத்தம் கொடுங்கள். நம் வீட்டினுடைய பச்சை பிள்ளை கொல்லப்பட்டதாக உணர்ந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடந்து வருகிற அநியாயம் நமக்கெல்லாம் தெரியும். மனிதர்களால் சகித்துக் கொள்ள முடியாத அநியாயத்தை அங்கே செய்கிறார்கள். செய்தவன் இவ்வளவு சுதந்திரமாக ஒரு நாட்டுக்குள் வந்து நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை ஒட்டி பொதுமக்கள் என்ன செய்யலாம் இந்த குழந்தைக்காக என்றிருக்கும் போது இப்படியானவனுடைய இவனை கைது செய்யுமாறு சமூக வலைதளத்திலே நாம் அழுத்தம் கொடுக்க முடியும். #arrest terminator என்கிற இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்துங்க. இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு இவனை கைது செய்யுங்கள் என்பதை மக்களுக்கு மத்தியிலே சர்வதேச அளவிலே இதை கொண்டு போகும் விதமாக உங்களுடைய Facebook பயன்படுத்துவீங்க, வாட்ஸ்அப் பயன்படுத்துவீங்க, என்னென்ன சமூக வலைதளங்களை எல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த வலைதளங்களில் எல்லாம் #arrest terminator என்கிற இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுங்கள். ஜனாதிபதியினுடைய Facebookஐ நீங்க டேக் பண்ண முடியும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய சமூக வலைதளங்களை நீங்க டேக் பண்ண முடியும். எதெல்லாம் டேக் பண்ண முடியுமோ அவற்றையெல்லாம் டேக் செய்து இவனை கைது செய்யுங்கள் என்கிற இந்த செய்தியை சர்வதேசத்திற்கு நாம் கொண்டு போக வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பொதுமக்களிடத்திலும் வினயமாக கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஜனநாயக ரீதியாக போராட முடியும், அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்திக்க முடியும். அந்த மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவியோடு ஏதாவது பண உதவிகள் செய்ய முடியும்னா அந்த உதவிகளை பண்ண முடியும். UNRWA இணையதளத்தினூடாக அந்த மக்களுக்கு நாம் பண உதவி செய்ய முடியும். இதை தவிர்த்து வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. மார்க்கம் அதற்கு எந்த வகையிலும் நமக்கு அனுமதிக்கவும் இல்லை என்கிற நிலையில ஹிந்த் ரஜபை கொலை செய்துவிட்டு சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடிய மனித மிருகத்தை கைது செய்யும் விதமாக #arrest terminator என்பதை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு சோசியல் மீடியாவில் இந்த அழுத்தத்தை நாம் கொடுக்கும் போது கண்டிப்பாக இதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியமாக மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொண்டு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் என்ன என்பதையும் பார்க்க இருக்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, உங்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ச்சியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடந்து வரக்கூடிய அநியாயங்கள் தொடர்பாக அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருகிற அதே நேரம் மார்க்க மற்றும் சமூக பணிகளிலும் நம்மை தொடர்ந்து ஈடுபடுத்தி வருகிறோம். நம்மால் முடிந்த உதவிகளை உங்களிடமிருந்து பெறக்கூடிய பண உதவிகளை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக கிழக்கிழங்கையில் நடைபெற்ற வெள்ளத்தின் போது கூட நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தந்த பொருளாதார உதவியை கொண்டு பாரிய அளவிலே அந்த மக்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்க முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதற்காக உதவிய அத்தனை பேருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும், சதகத்துல் ஜாரியாவுக்குரிய நன்மைகளை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம், கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்கியதை போன்று இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில பல மாணவர்களிடமிருந்து கடந்த ஆண்டை போன்று எங்களுடைய கல்விக்கான உதவிகள் உங்களிடமிருந்து கிடைக்குமா என்கிற கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு உதவுகிற திட்டத்தின் அடிப்படையில் இம்முறையும் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கையளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த வீடியோவினூடாக நாம் கேட்க விரும்புகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் இந்த சேவையை செய்திருக்கிறோம். அவர்களுடைய பாடசாலைகளுக்கு தேடி சென்றே இந்த உதவிகளை வழங்கி இருக்கிறோம். நாட்டின் பல பாகங்களிலும் இந்த உதவிகளை நம்மால் செய்ய முடிந்தது. கொழும்பில் கூட இறுதியாக 1000 மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை பேக்குகளை நாம் மொத்தமாக கொடுத்த நிகழ்வையும் நடத்தி முடித்திருந்தோம். இப்படி நம்முடைய இந்த காரியங்கள் அத்தனையுமே இறை பொருத்தத்தை நாடித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தருகிற உதவியை கொண்டு நீங்கள் இறை பொருத்தத்திற்காக அந்த உதவியை செய்கிறீர்கள். அதை அப்படியே அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற, தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கல்விக்காக உதவுவது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சதகா தான தர்மமாக இருக்கிறது. இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஒரு மாணவனுக்காக செய்கிற கல்வி உதவி அவன் படித்து பெரியவனாக மாறி மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்கிற அனைத்து நல்ல காரியங்களில் இருந்தும் நமக்கான ஒரு பங்களிப்பையும் இறைவன் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு நற்பணியாக இருக்கிறது. எனவே ஜாதி மத இன குல வேறுபாடு இல்லாமல் மாணவர்களுக்கான இந்த உதவியை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய இந்த திட்டத்திலே அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைக்கிறோம். நீங்கள் ஒரு மாணவனுக்கு உதவ விரும்பினால் ஒரு மாணவனுக்கு கூட நீங்கள் உதவ முடியும். 10 பேருக்கு உதவ விரும்பினால் 10 பேருக்கு உதவுங்கள். 100 மாணவர்களுக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றால் தாராளமாக உதவுங்கள். இப்படி நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு உதவ நினைத்தாலும் தாராளமாக உதவ முடியும். அந்த காரியங்களை மிகச்சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேவைப்பட்ட இடங்களை நேரில் சென்று நாமே அவதானித்து அவர்களுக்கு தேவையானதை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம். இம்முறையும் அதே அடிப்படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நற்பணியில் நீங்களும் கைகோர்க்க முன்வாருங்கள். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நிரந்தர தர்மத்திலே இணைந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்திலே இடம் பிடிப்பதற்கான இந்த நற்பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம், சொர்க்கத்திலே இடம் பிடிப்போம். வல்ல ரஹ்மான் நம்முடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் தொடர்ந்து 14வது நாளாகவும் ஜெனின் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் பாலஸ்தீனத்தினுடைய அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஃபத்தாஹினுடைய பாதுகாப்பு பிரிவுக்கும் இடையிலே தாக்குதல்கள் மும்முரமாக நடந்து வருகிறது. பாலஸ்தீன போராளிகள் ஃபத்தாஹினுடைய பாதுகாப்பு படையோடும் சண்டை பிடிக்க வேண்டி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவத்தோடும் சண்டை பிடிக்க வேண்டி இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மீட்புக்காக அவர்கள் இருதரப்பையும் சமாளித்துக் கொண்டு செல்கிறார்கள். சகோதர சண்டை உள்ளே மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த சண்டையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல்களுடைய லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஜபாலியாவினுடைய முகாம் பகுதிகளில், நடுப்பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்றக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது ஷெல் தாக்குதல்களை பாலஸ்தீன போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே அவர்களுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஜபாலியா முகாமுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய ஜியோனிச படையினுடைய காலாட்படையினுடைய 3 பேரை இன்றைக்கு ஒரே நேரத்தில் கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான பாலஸ்தீன போராளிகளுடைய அடுத்த கட்ட தாக்குதலாக இது பார்க்க
எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக 11 பேர் கொண்ட இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய ஒரு பட்டாலியனை கன்னி வெடியில் சிக்க வைத்து ஒரு கட்டிடத்தையே அழித்து அவர்களையும் கொன்றொழித்திருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ரஃபாவினுடைய தென்மேற்கில் இருக்கக்கூடிய அல் அதர் என்கிற பள்ளிவாசலுக்கு அருகில ஊடுருவி கொண்டு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மீது கலிபர் வகையான குண்டு தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அஷ்கோலோன் பகுதிகளுக்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கு இன்றைக்கு ஜெருசலம் படைப்பிரிவினுடைய முஜாஹிதீன்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் ஜனீனா சுற்றுப்புற பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள் மேலே யாசின் 105 என்கிற ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 4000 புதிய ராணுவத்திற்குரிய படைப்பிரிவுகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தில் புதிதாக ராணுவத்திற்கு 4000 பேரை இணைச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களையும் யுத்தத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், ராணுவத்தில் இவ்வளவு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இணைகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக போராடுகிறார்கள் என்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இப்படி மீண்டும் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் களத்திலே நிற்கிறார்கள். களத்திலே ராணுவத்திலே ஆட்களை இணைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே போராட்டம் தொடர்கிற போது அவர்களும் தொடர்ந்து போராடப் போகிறார்கள் என்பதிலே மாற்றம் இருக்க போவதில்லை. அதே நேரத்தில் கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து உண்டாக்கி இருக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. நாங்கள் ரொம்ப நெருக்கத்தில் சமாதானத்திற்கு இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இதிலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான செய்திகள் வருகிற போது உங்களுக்கு மத்தியிலே அதையும் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே துஆ கேட்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.